சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு அழகான காணொளி. கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றும் ஒளி. அர்ப்பணிப்பு என்பது அந்த ஒளியை நிலைநாட்டும் சக்தி. அத்தகைய ஒளியும் சக்தியும் ஒன்றிணைந்த நற்பெருமகன் இவர். நாமக்கல் மாவட்டம் முதுகப்பட்டி எனும் சிற்றூரில் பிறந்த இவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் பெற்றவர். பின்னர் அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று உலக கல்வி மேடைகளில் தமிழரின் பெருமையை உயர்த்தினார். முயற்சியே மனிதனை உயிர்விக்கும், கல்வியே சமூகத்தை உயிர்விக்கும் எனும் நம்பிக்கையுடன் இவர் கல்வித்துறையிலும் தொழில் துறையிலும் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமூட்டும் ஒளிவிளக்காக திகழ்கிறார். PGP கல்வி மற்றும் நல அறக்கட்டளையை நிறுவிய இவர் நாமக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பல கல்லூரிகள், பள்ளிகள், தொழில்நுட்ப நிலையங்களை உருவாக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை மாற்றியவர். தன்னுடைய ஓய்வற்ற உழைப்புக்கு சாட்சியாக கொங்கு மாமணி விருது, மாப்போசி விருது, டாக்டர் AC முத்தையா விருது, சவிதா பல்கலைக்கழக கௌரவ டாக்டர் பட்டம் உள்ளிட்ட பல தேசிய சர்வதேச விருதுகள் பெற்ற சாதனையாளர் இவர். தன்னலம் மறந்த உழைப்பே நிலையான வெற்றியின் அடித்தளம். இந்த உண்மையை தன் வாழ்வால் நிரூபித்தவர். தமிழரின் பெருமை, கல்வியின் ஒளி, தொழில் முனைவோரின் உந்து சக்தியாக திகழும் விளையன் குலத்தைச் சேர்ந்த டாக்டர் பழனி G. பெரியசாமி அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசை வழங்க கிட்கோ டைரக்டர் மணியன் கூட்டத்தைச் சேர்ந்த துரை கந்தசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். விழா தலைவர் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராய் அவர்களே, திரு ரூட்ஸ் ராமசாமி அவர்களே, பெஸ்ட் ராஜ்குமார் ராமசாமி அவர்களே, அண்ட் ஸ்கை மிஸ்டர் சுந்தரராஜ் அவர்களே, டாக்டர் K. கந்தசாமி அவர்களே, மிஸ்டர் பாலசுப்ரமணியம் அவர்களே, இங்கு வந்துள்ள கிட்கோ அங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூற விரும்புகின்றேன். பர்டிகுலர்லி அவர் அவைத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராஜ் இருக்கும் பொழுது அவருடைய பேச்சை தான் நான் கேட்க விரும்புகின்றோடையே நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்க விரும்ப மாட்டீர்கள். அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதராக இருக்கும் அந்த வானவராஜ் அவர்கள் தலைமையில் நான் பேசுவதில் பெருமை அடைகின்றேன். மிஸ்டர் பாலசுப்ரமணியம் இது மாதிரி கிட்கோ இதுக்கு ஆனுவல் டேட்டுக்கு பேசணும்னு சொன்னார். நான் சொன்னேன், இங்கே திருப்பூர் மாவட்டத்திலையும் கொங்கு மாவட்டத்திலையும் அங்கே ஒரு தொழிலை பற்றி பேசுவதற்கு அவசியமே இல்லையே என்றேன். ஏனென்றால் இங்கே இருக்க அனைவரும் இங்கே கொங்கு பெல்ட்டில் தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன செய்யறதுங்கிறத பற்றி பேசுவது அவசியமே இல்லை. இப்பொழுது பார்த்தா நம்ம சமுதாயத்தில் எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி, அவர் ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கொங்கு மண்டலத்தில் சின்ன தொழிலிருந்து பெரிய தொழில் வரைக்கும் நல்லா இருக்குது. எனக்கு என்ன ஒரு இதுன்னா, நாம் கொங்கு சமுதாயம் விவசாய குடும்பம். விவசாயத்தில் ரீசன்ட் டெக்னாலஜி நிறைய இருக்குது. பட் அது அந்த டெக்னாலஜி அடாப்ட் எப்படி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத அவருடைய எஃபோர்ட் எடுக்க முடியலை. இந்தியாவை எடுத்துக்கிட்டால் கூட 86% மக்கள் இன்னும் அந்த டெக்னாலஜி அப்சார்ப்ஷன் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா மாடர்ன் டெக்னிக்ஸ், மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மிஷினரியை அடாப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி நம்ம சிதறி போயிருக்கு. அதுக்கு இந்த கிட்கோ நிறுவனம் பல ஏற்பாடுகளை செய்யணுங்கிறது நான் என்னுடைய வேண்டுகோள். இரண்டாவது வேண்டுகோள், நாம் எல்லா துறையிலும் நல்லா தான் இருக்கோம். மருத்துவம், கல்வி, தொழில், எல்லா தொழிலையும் நல்லா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு வங்கி, பேங்க் இல்லை என்பது என்னோட பெருங்குறை. எந்த சமுதாயத்தை விட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் என்று சொல்லக்கூடிய
பகுதியினர் யூகோ பேங்க், இந்தியன் பேங்க், அது மாதிரி பல விதமான பேங்க் ஏற்படுத்தினால அந்த தொழில் முனைவோருக்கு ஒரு வாய்ப்பு அந்த கம்யூனிட்டி சார்பாக வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி மெர்கன்டைல் பேங்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு பேங்க் இருக்குது. அது மாதிரி நமக்கும் கொங்கு நண்பர்களுக்கும் ஒரு பேங்க் அமைத்தால் மிகவும் நல்லா இருக்குன்னு என்னுடைய என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து கல்லூரியில் படிக்கும் பொழுதும் டீச் பண்ணும் பொழுதும் என்னுடைய மணி அண்ட் பேங்கிங் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. அது என்னுடைய அமெரிக்காவில் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் அதுதான் என்னுடைய ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இந்தியாவுக்கு வந்து அது மாதிரி ஒரு பேங்க் ஆரம்பித்தா நல்லா இருக்குமேன்ட்டு ரொம்ப ஆசை. கிட்கோ பாலசுப்ரமணியம் will take initiative in starting this bank. It's very simple. I am given only 12 minutes. I will finish it in 12 minutes. It's a matter of partnership. இத்தனை சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. ராமசாமியெல்லாம் பேசும் பொழுது என்ன மாதிரி இந்த திருப்பூர் வளர்ந்துருக்குங்கிறத எடுத்துக்காட்டான். 45,000 கோடிங்கிறது ஆர்டினரி அமௌண்ட் இல்லை. Tirupur garments, very, very famous. I want to give you a small story. I live in America now and then. So, எங்களுக்கு டிஷர்ட் வாங்கிட்டு வருவேன். ஒரு தடவை ஜேசி பெண்ணியில் போய் சேல் நிறைய ஒரு 20-25 டிஷர்ட் வாங்கி கவுண்டர்கிட்ட போய் பார்க்குறப்போ எங்கடா மேனுஃபேக்சர்னு பார்த்தா மேட் இன் இந்தியா திருப்பூர்னு போட்டது. அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். அங்கேருந்து திருப்பூர் மேனுஃபேக்சர் பண்ணதை அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு கொடுக்காது. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி சக்சீடட். அஃப்கோர்ஸ் ட்ரம்ப்பினுடைய ஃபூலிஷ்னஸ்னால வி ஆர் இன் ட்ரபிள். பட் என்னுடைய வியூ என்னென்னா வாட் மிஸ் ராமசாமி said is true. In a few months, இன்னும் ஒரு சிறு 5-6 மாதத்துக்குள்ளே இந்த டேரிஃபோடைய ப்ரெஷர் கம்மியாயிடும். I have a feeling he will reduce the tariff, possibly escape from reduction because of the falling in employment, inflation and recession possibility இருக்குது அமெரிக்காவில். அதனால் he will have to ease the tariff. பொதுவாக சொன்னால் என்னுடைய இறுதியாக என்னென்னா நம்மளுடைய வளர்ச்சி மிகவும் பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு வைப்ரண்ட் கம்யூனிட்டின்னு வச்சுட்டா தமிழ்நாட்டில் நாம் தான். அவர் ஆல்சோ நம்ம கம்யூனிட்டி ஒன்று தான், அன்ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல். அதாவது பாலிட்டிக்ஸ்னால் நம்ம முன்னேறலை, நாம் தனிப்பட்ட திறமையினால் முன்னேறி இருக்கோம். அண்ட் எவ்ரிபடி இஸ் we are emotional people, but we are hard working people. We are very proud people, but at the same time நமது அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு தடவை கடிதம் எழுதினார் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு. எங்கிட்ட படித்து காமிச்சார். நான் சொன்னேன் வேண்டாங்க, இந்த விதமாக இவ்வளோ ரொம்ப ஹார்டாக இருக்குன்ட்டு. அதுக்கு என்ன சொன்னார்னா, நம்ம மாதிரி ஆளுங்க எழுதினா அந்த ஆளுங்களுக்கு வரைக்காது, ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு அழகாக இந்த பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு சில பாலிசியை தைரியமாக கொடுத்தாரு. இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே அந்த தைரியம் வராது. கொங்கு பெல்ட் இருக்கிறவங்களுக்கு தான் தைரியம் வரும். பட் இன் மாடர்ன் வேர்ல்ட் ஃபார் us to succeed, I think நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் we have to be a bit more prudent and we have to be a bit more imaginative to adjust to the new environment so that our growth will be much better and faster and it will be, our Kongu belt will become prosperous. Finally, I take the great opportunity to be able to address to you and hope soon we will move towards establishment of a Kongu Bank of India. Thank you.